ஹாய் சப்போர்ட்டர்ஸ், மறுபடியும் ஒரு சூப்பரான கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்துட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பீக் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 3 வீடியோ. கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்கு ஒரு வாரமா ஃபீவர் போட்டு குஜிலி மஸ்தி பண்ணிருச்சுன்னு. இன்னமும் அந்த சிம்டம்ஸ் அப்படியே இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சேனல் ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த லைக் ஆப்ஷன், ஹைப் ஆப்ஷன்லாம் தட்டி விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். நம்பர் 5ல பார்க்க போற கேம் டார்கஸ்ட் டேஸ். இது ஒரு ஜாம்பி சர்வைவல் ஓபன் வேர்ல்டு கேம். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் அப்பகலிப்ஸ் அது நடந்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்துல என்ன நடக்குது அதை பேஸ் பண்ண கதை தான் இந்த கேமோட ஒரு சின்ன ஒரு பிளாட். ஒரு மர்மமான ஒரு வைரஸ் வந்து மனுஷங்கள்லாம் கொண்டு ஜாம்பிகளா மாத்திருது. உலகம் முழுக்க இருக்கிற அந்த நாகரிகம் ஃபுல்லா அழிஞ்சு வந்து அந்த மனுஷங்கள்லாம் உயிர் பிழைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி நிலைமை மாறுது. ஒரு பாலைவனத்துல மட்டும் வைரஸ்லாம் பாதிக்காம இருக்குது. அங்கதான் வந்து இந்த வைரஸ்ல இருந்து தப்பிச்ச மனுஷங்களா இருக்காங்களா, அவங்க வந்து அங்க போயிட்டு தங்கியிருக்காங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஒரு சர்வைவரா பிளே பண்ணுவோம். எதனால வைரஸ் பரவச்சு நம்ம இருக்கிற இடத்துல எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது, நம்ம கிட்ட எப்படி வைரஸ் பரவாம இருக்குங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ண கேமா தான் இருக்கும். இது ஒரு ஓப்பன் வேர்ல்ட் சர்வைவல் கேம்னால ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபுல் ஓப்பன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். இந்த கேம்ல பெரிய மேப்பே இருக்கு, காடு, அந்த கைவிடப்பட்ட நகரங்கள்லாம் இருக்குல்ல. ஒரு ஜாம்பிய வந்து அட்டாக் பண்ணிருச்சுன்னா அந்த நகரம் வந்து அப்படியே விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி நகரம், பாலைவனம், அந்த மாதிரி பெரிய பெரிய இடம்லாம் இந்த கேம்ல இருக்கு. நம்ம வந்து ஜாம்பிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நமக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட் வந்து நம்ம உருவாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த கேம்ல சர்வைவல் மெக்கானிக்ஸ்ல இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. சண்டை மட்டும் போறது தவிர நம்ம கேரக்டரோட ஹெல்த்தை வந்து நம்ம பாத்துக்கணும். பசி, தாகம் வந்துச்சுன்னா போய் தண்ணி குடிக்கிறது, தேவையான உணவு வந்து சேகரிச்சு வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கொடுத்திருப்பானுங்க. வெப்பன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கையில கன்ஸ் கொடுத்துருவானுங்க. ஏகப்பட்ட கன்ஸ்லாம் போற வழியில கிடைக்கும். அது எல்லாமே எடுத்து கிராஃப்ட் பண்ணி அதை வச்சு ஜாம்பிஸை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். சூப்பரான கேம். காரு, பைக் எல்லாம் நம்ம கன்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கேம். ஓப்பன் வேர்ல்டு பக்காவா இருக்கும். கேம் பிளே ஸ்டோரி நல்லா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது மல்டிபிளேயர் மோட்லயும் நம்ம கேம் பிளே பண்ணிக்கலாம். சூப்பரான கேம். நாலாவதா நம்ம பார்க்க போற கேம் பிசி கன்சோல்ல பயங்கரமான பிரபலமான ஒரு கேம், ERK அல்டிமேட் மொபைல் எடிஷன். இந்த கேம் பயங்கர அசத்தலா இருக்குங்க. பிசில இந்த கேம் சக்கப்போர்டு போட்டுச்சு. அதே கிராபிக்ஸ் மொபைல்லையும் பக்காவா கொண்டு வந்திருக்கானுங்க. மொபைல்ல இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த கேமோட ஸ்டோரியே கொஞ்சம் மர்மமா இருக்கும். நம்ம வந்து ஒரு விசித்திரமான கடற்கரையில வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லாம ஒரு நிர்வாணமா நம்ம வந்து கண்மொழிகிறோம். நம்ம கையில வந்து ஸ்பெசிமன் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற ஒரு சிப்பு வந்து நம்ம கையில வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. நம்ம இறங்கி இருக்க இடம் வந்து ஒரு சாதாரணமான தீவுல ARK அப்படின்னு சொல்ற ஒரு செயற்கையான ஒரு பூமி. அந்த இடத்துல டைனோசர், அந்த மாதிரி அழிஞ்சு போன உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதுவும் வாழும். ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே ஒன்னா சேர்ந்து இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல நம்ம எப்படி வந்தோம், அந்த ARK வந்து உருவாக்குனவங்க யாரு அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன ஹிண்ட்ஸ், நோட்ஸ் எல்லாம் வச்சு அந்த உலகத்தோட உண்மையை கண்டுபிடிக்கிறது அந்த கேமோட கதையா இருக்கும். இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு சர்வைவல் கேம் தான். ஒவ்வொரு மேப்லயும் நம்ம போயிட்டு நம்ம தேவையான ஹிண்ட்ஸ் எடுக்கிறப்ப அந்த இடத்துல கார்டியன் இருப்பான், அவன் தான் பாசஸ். அந்த பாசஸ் தோக்கடிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரதே நம்மளோட லட்சியமா இருக்கும். இந்த கேம்ல ஸ்டோரி அசத்தலா இருக்கும். அதோட கிராபிக்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கேம் பிளே ஸ்டைல் பாத்தீங்கன்னா சர்வைவல் தான் இந்த கேம்ல. ஆரம்பத்துல நம்ம ரொம்ப பலவீனமா இருப்போம். பசி, தாகம், குளிர், வெப்பம் எல்லாமே வந்து நம்ம சமாளிக்கிற மாதிரி இந்த கேம் பிளே டிசைன் பண்ணிருப்பானுங்க. டைனோசரை பழக்கப்படுத்தி அதை நம்ம ஒரு பெட்டா மாத்திக்கலாம். இதுல வந்து ஒரு 80க்கும் மேற்பட்ட வகையான டைனோசர்ஸ் வந்து இதுல கொடுத்திருப்பானுங்க. அது எல்லாத்தையுமே வந்து டேம் நம்ம பழக்கப்படுத்தி ஒரு பெட்டா மாத்தி அது மேல வந்து நம்ம ஜாலியா போலாம். சூப்பராவே இருக்கும். அது பார்க்க கிராபிக்ஸ் நல்லாவே இருக்கும். கிராஃப்டிங், பில்டிங் எல்லாமே பக்காவா கொடுத்திருப்பானுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு சர்வைவல் பெரிய ஃபைட்லாம் இல்லாம ஜஸ்ட் கிராஃப்ட் பண்ணிட்டு பொறுமையா விளையாடுற மாதிரி ஒரு கேம் வேணும்னா இந்த கேம் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணலாம். கிராபிக்ஸ்க்கு பஞ்சமே இல்ல, ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற கேம் சோலோ லெவலிங் அரைஸ். ஒரு ஃபேமஸான அனிமியை பேஸ் பண்ண கேம் தான். அதுல இருக்கிற கதையை அப்படியே மாத்தாம இந்த கேம்ல வந்து கொடுத்திருக்காங்க. கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா அனிமில நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. திடீர்னு உலகத்துல வந்து கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு மாய கதை வந்து திறக்குது. அதுல இருந்து வர அரக்கர்கள்லாம் அழிக்கிறதுக்காக மனுஷங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான சக்தி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஹண்டர்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ சன் ஹின் ஹியூ அவர் தான் வந்து ஒரு பலவீனமான ஈராங் ஹண்டர். ஒரு விபத்துல வந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரகசிய சக்தி கிடைக்குது. அந்த ரகசிய சக்தியை வச்சு எப்படி அந்த அரக்கர்கள்லாம் போட்டு தள்ளி நார்மலா உலகத்தை மாத்தினாங்கிறத ஒரு பேஸ் ஸ்டோரி தான். ஆனா இதுக்குள்ள வந்து ஏகப்பட்ட ஸ்டோரி உள்ள இருக்கு. நீங்க விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கேம் பிளே பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆக்ஷன் RPG கேம் ஸ்டைல்ல பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோவை நேரடியாக கட்டுப்படுத்தி வாளு, மந்திர சக்திகள் அதெல்லாம் வச்சு நம்ம அரக்கர்களை வந்து போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். பாசஸ் இந்த கேம்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க. கில்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த கேம்ல ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. எப்படின்னா அந்த அரக்கர்கள்லாம் போட்டு தள்ளிட்டு ஷேடோ ஆர்மி அப்படிங்கிற ஒரு சக்தி
சக்தி இருக்கோ அதை வச்சு அவனுங்க எல்லாத்தையும் நம்மளோட ஆளா மாத்திக்கலாம். நம்ம சண்டை போடுற டைம்ல நமக்கு தேவையான அந்த ஷேடோ ஆர்மி வந்து ஆக்டிவேட் பண்ணா அவனுக்கு வந்து சண்டை போட்டு இருப்பானு. அந்த மாதிரி ஒவ்வொரு பாசஸ் ஒவ்வொரு எனிமீஸ்லாம் நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சுக்கலாம். இந்த கேம்ல அது ரொம்ப சிறப்பாவே இருக்கும். கிராபிக்ஸ் இந்த கேம்ல பக்காவா இருக்கும். அந்த அனிமில வர எல்லா கேரக்டர்ஸ் வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டோரியோட கலந்த ஒரு ஆக்ஷன் பேக்டு கேம் இந்த சோலோ லெவலிங் கேம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற கேம் ஓஷன் ஹார்ன் மான்ஸ்டர் ஆஃப் த அன்சார்ட்டட் சீ. இது வந்து ஒரு பயங்கரமான புகழ்பெற்ற ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான். இந்த கேம் வந்து எல்லாருக்கும் கப் ஆஃப் டீ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தான் இந்த கேம் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சர்வைவல் கேம் தான் இந்த கேமும். இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, ஒரு நாள் காலையில நம்ம ஹீரோ வந்து கண் விழிச்சு பாக்குறப்ப எங்க அப்பா வந்து ஒரு புக்கையும் ஒரு பழைய நெக்லஸையும் வச்சுட்டு போயிடுறாரு. அதே சமயம் அவங்க இருக்கிற ஊர்ல ஓஷன் ஹார்ன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மெக்கானிக்கல் மான்ஸ்டர் இருக்காரு. அந்த அரக்கனுக்கும் நம்ம கதாநாயகன் குடும்பத்துக்கும் ரெண்டுல ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. இந்த ஸ்டோரி வந்து மெயினா அவரோட தந்தை அப்பா வந்து எங்க போயிருக்காரு, இந்த ஓஷன் ஹார்னை வந்து எப்படி அழிக்கிறது, அதை தேடி பல தீவுகளுக்கு போற ஒரு பயணமா தான் இந்த கேம் பிளே ஸ்டோரி பண்ணிருப்பானுங்க. கேம் பிளே பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் கேம் தான். கடல் வழியா படகுல ஏறி போறது, சின்ன சின்ன குகைக்குள்ள காட்டுக்குள்ள போயிட்டு தேவையான ஹிண்ட்ஸ் சேகரிக்கிற மாதிரி இருக்கும். பசில் சால்விங் இந்த கேம்ல அதிகமா இருக்கும். சண்டை மட்டும் இல்ல, இந்த கேம்ல பசில் சால்விங் ரொம்ப அதிகமா இருக்கும். கஷ்டமாவும் இருக்கும். இந்த கதவுகளை திறக்கிறதுக்கான சுவிட்சை கண்டுபிடிக்கிறது, இந்த கற்களை நவுத்துறது, அந்த மாதிரி சுவாரஸ்யமான பசில் சிஸ்டம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நம்ம கையில வெப்பன்ஸ் இருக்கும், ஸ்வாட் இருக்கும், கேடே இருக்கும். அதை வச்சு நம்ம சண்டை போட்டுக்கலாம். போக போக வந்து அந்த வில்லம்புலா கொடுத்துருவாங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி கேம் பிளே பண்ணிக்கலாம். மேஜிக் இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. ஃபயர், ஐஸ், அந்த மாதிரி மந்திர சக்தி எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நல்லாவே இருக்கும். இடையில கொஞ்சம் பொழுது போகிறதுக்காக ஃபிஷிங் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த கேம்ல கிராபிக்ஸ் வந்து 3Dயாவும் அழகாவும் கலர்ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. இந்த கேம் வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் இந்த கேம் எல்லாருக்கும் ஒரு கப் ஆஃப் டீ கிடையாது. நம்பர் 1ல கடைசியா நம்ம பார்க்க போற கேம் டிவிஷன் ஆஃப் ரீகர்சிகன்ஸ். இந்த கேம் பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். பட் இந்த கேம் ஒரு பீக் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால மறுபடியும் இந்த கேம் நான் கொண்டு வந்திருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நியூயார்க் நகரத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு பயங்கரமான வைரஸ் தாக்குதல் வந்து அமெரிக்காவே வந்து சின்னாபின்னமாக்கிறது. நகரம் முழுவதுமே ஒரு ஃபேக்ஷன் அப்படிங்கிற ஒரு கும்பல் கையில வந்து மாட்டிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டிவிஷன் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பா வேலை செஞ்சு அங்க என்னென்ன நடக்குது, நகரத்துல வந்து மீண்டும் அமைதியை கொண்டு வர பொதுமக்களை காப்பாத்துற ஒரு கேமோட ஸ்டோரியா தான் இருக்கும். டிவிஷன் 1, டிவிஷன் 2 அந்த கேமுக்கு இடையில நடக்கிற கதையா இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்டோரி இந்த கேம்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இந்த கேம் பிளே பாத்தீங்கன்னா ஓபன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். அந்த நியூயார்க் நகரத்தை வந்து இடத்த வந்து சுதந்திரமா நம்ம சுற்றி திரியலாம். ஏகப்பட்ட மிஷன்ஸ் சவால்லாம் இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. தேர்ட் பர்சன் ஷூட்டர் வகையில் தான் இந்த கேம் பண்ணிருப்பாங்க. கவர் பேஸ்ட் சிஸ்டம் தான். எதிரிகளை வந்து சுடும்போது காரு இல்ல சோருக்கு பின்னாடியே ஒளிஞ்சு தாக்குற மாதிரி இருக்கும். இதுல ஸ்பெஷலைஸ் என்னன்னா, உங்களோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீரோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 4 விதமா ஹீரோஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ஹீரோஸ் சூஸ் பண்ணிக்கலாம். லூட் சிஸ்டம், அப்கிரேட் சிஸ்டம் இந்த கேம்ல இருக்கு. இந்த கேம்ல மல்டிபிளேயர் மோட் இருக்கு. நீங்க தாராளமா ப்ளே பண்ணலாம். கிராபிக்ஸ் கன்சோல் லெவல்ல பயங்கரமா கொடுத்திருப்பாங்க. பிசி கிராபிக்ஸ் அப்படியே தத்ரூபமா மொபைல்லயும் கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு கேம்ங்க. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஏதோ ஒரு கேம் வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கேம் நான் முழுசா அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் ஆட் பண்றேன் கைஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம போனோட ரிவ்யூ வந்து நம்ம போட போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிற வரையும் பை பை கைஸ்.